உண்மையை சொல்லு. கபில் என்ன தூக்கிட்டு போய் விக்கலான்னு வந்தியா, இல்ல மும்பை கொல்கத்தான்னு என்ன எங்கேயாவது கொண்டு போய் விக்க போறியா? சொல்லியா? என்ன சத்தி எப்படியெல்லாம் பேசுற? நான் அப்படியெல்லாம் இல்ல, சத்தியமா திருந்திட்டேன். இங்க பாரு, உன்னை நம்படனா நான் நடு தெருவுல தான் நிக்கணும். பேசாம போறியா, இல்ல விளக்க மாத்தால அடிச்சு வெளியே அனுப்பட்டுமா? திருந்தலனா அடிச்சு வரட்டுமா? இந்த இடம் வந்துட்டானா? வாங்க சம்பந்தி வாங்க. பையனை முதல்ல அனுப்பிச்சிட்டு நைஸா பின்னாடி வரீங்களா? ஐயோ, இவன் இங்கதான் இருப்பான்னு யூகம் பண்ணிதாமா வந்தேன். அம்மா இவன் பேச்சை கேட்டு ஏமாந்துருங்கன்னு சொல்லத்தாமா பதறி அடிச்சு ஓடி வந்தேன். தயவு செய்து இவனை மாத்திரம் நம்பவே நம்பாதீங்க. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் திருந்தவே மாட்டான். நான் கும்புற ஈஸ்வரன் என் நேரில் வந்து இவன் திருந்துட்டான்னு சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேமா. இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக முன்னாடி என் மருமகளை அவமானப்படுத்துறது அது உனக்கே நல்லா இருக்கா? நீ போயிடு. இதை பார், அக்கம் பக்கத்தில் கூப்பிட்ட உன்னை அடிச்சு தூக்கி வெளில போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நீயா போயிடு. அப்பா, நீ என்ன புரிஞ்சுக்கலான்னு எப்படிப்பா? ஐயோ ஐயோ, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான்டா சொல்றேன். பேசாம இங்கிருந்து ஓடி போயிடு. என் பொறுமையை மட்டும் சோதிக்காது. அப்பா, நீங்க எல்லாம் நான் புரிஞ்சுக்கலாம். அப்ப நான் சாகர தவிர எனக்கு ஒரு வழியே இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, செஞ்சுடு. நீ செத்து போயிடுற. இந்த பூமிக்கு நீ பாரமாவே இருக்காது. உன்னை பெத்த பாவத்துக்காக நான் உனக்கு கொல்லி போடுறேன். டேய், இன்னைக்கு கூட நல்ல நாள் தாண்டா. இன்னைக்கே செத்துரு. ஆனா உனக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்காது, நரகம் தான் கிடைக்கும். நீ செஞ்ச பாவத்துக்கு நரகத்துல சின்ன பின்னமா துடிக்கணும்டா. டேய், நீ போயிட்டா இங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கடா. சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. நான் போறத, நான் போய் சாவறேன். எக்கடோ கட்டு போறேன். நான் போறேன் சத்யா, நான் போறேன். போடா. என் பையன் 4 வார்த்தை பேசி போறேன். இது பாரு கபிலா, அப்பா போறேன், சாவ போறேன், திரும்ப வர மாட்டேன். யாரும் பார்க்க முடியாத இடத்துக்கு போறேன். வரட்டா? வரேன்யா, போறேன் போறேன்யா, போய் சாவறேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க. போடா, முதல்ல போயிட்டு தான் இருக்கேன். போறேன். போடா, உன் நடிப்புல நான் நிறைய பாத்துட்டேன். நாங்க நிறைய பாத்துறோம். போய் சாவறேன். இனிமே பார்க்க மாட்டேன். நீங்க பார்க்க மாட்டீங்க. யாரும் என்ன பார்க்க மாட்டீங்க. வரேன். நீ அதை சாவறதாவது. அம்மா, அவன் கிறுக்கு பையன், ஏதாவது செஞ்சாலும் செஞ்சுக்குவான். சமாதானமா பேசி எப்படியாவது அவனை வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போயிடுறேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் வராம நான் பாத்துக்கிறேன். நீயும் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. சம்பந்தி, அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வரம்மா. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான். சாதாரணமா ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு கோடி கோடியா கொட்டுதுன்னா அதுக்கு யார் காரணம்? கடவுள் ஆசீர்வாதமும் கடுமையா உழைச்ச எங்களோட ஸ்டாஃப்ஸும் தான். ஆண்டவன் மறுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. ஆண்டவன் கொடுக்கறத யாராலையுமே தடுக்க முடியாது. நான் கடவுளை மட்டுமே நம்புறேன். கடவுளுக்கு மட்டுமே பயப்படுறேன். ஏன் தொழில ஒரு நேர்மை இருக்கும். மனசாட்சிக்கும் என்ன நம்புற மனுஷங்களுக்கும் துரோகம் பண்ணாம சம்பாதிக்கிறேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஓ நோ நோ, ஐம் சோ சாரி. நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் என்னால அப்படியெல்லாம் செய்ய முடியாது. பண்ற தொழில ஒரு நேர்மை இருக்கணும். ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். வெங்கட், உன் ஒய்ஃபுக்கு எப்போ டெலிவரி? அடுத்த வாரம் சார். வெங்கட், கையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? இருக்கு மேடம். யோ, கரெக்டாக சொல்லு. மேடம் கேட்குறாங்கல்ல, எவ்வளோ பணம் வச்சுருக்க? என் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 இருக்குது சார்.
பிரசவத்துக்கு அது எப்படி பத்தும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் மேடம் சேர்க்கலான்னு இருக்கேன். பெருசாக ஒன்றும் செலவாகாது மேடம். நோ கண்டிப்பா அது பத்தாது. நாகராஜ், மேடம் கேஷியர் கிட்ட சொல்லி அவருக்கு ஒரு 25,000 வாங்கி ஓகே கொடுத்துருங்க. மேடம். வெங்கட், பொண்டாட்டிக்கு பிடிச்சதா வாங்கி கொடு. இந்த மாதிரி நேரத்துல தான் நல்லா சாப்பிடணும். அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். புரிஞ்சுதா? சரிங்க மேடம். அண்ட் இந்த பணம் நானா விருப்பப்பட்டு கொடுக்கறது. சம்பளத்துல எல்லாம் பிடிக்க மாட்டேன். சந்தோஷமா வாங்கி செலவு ரொம்ப பண்ணு. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் உங்களுக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா? எங்களுக்கு பொண்ணு தான் மேடம் இஷ்டம். பேர் கூட வச்சாச்சு மேடம். அப்படியா? ஆமா மேடம். என்ன பேரு? உங்க பேர் தான் மேடம், சொர்ணலதா. அட பாரா, மேடம் பேரையே வைக்கிறியா நீயே? சார், எங்க கிராமத்து வழக்கப்படி முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு குலதெய்வத்து பேர் தான் வைப்போம். எங்களுக்கு மேடம் தான் குலதெய்வம். பொண்ணு பிறந்தா மேடம் பேர் வைப்ப சரி, பையன் பிறந்தா என்ன பண்ணுவ? பையன் பிறந்தா மேடம் கிட்டேயே கொடுத்து பேர் வைக்க சொல்லிடுவேன். நீ பொழைச்சப்படா. ஏய் நாகராஜ், அவரை பிடிங்க. என்னன்னு போய் பாருங்க. போறோம் மேடம். தூக்கு தூக்கு. சார் சார் என்ன சார் என்னாச்சு? சார் 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 என்னாச்சு? சார் என்னாச்சு? சார் இங்க பாருங்க. சார் கொஞ்சம் கண்ணை திறங்க சார். சார் என்னாச்சு? சார் கண்ணை திறந்து பாருங்க. சார் சார் பாருங்க சார். சார் சார் என்னாச்சு சார்? என்னாச்சு? என்னாச்சு? என்னன்னு தெரியல மேடம். சார் போல. சார் சார் கொஞ்சம் பாருங்க சார் சார். பாருங்க. நாகராஜ், மேடம் தூக்குங்க அவரை. ஓகே சீக்கிரம் மேடம். தூக்குங்க. வண்டியில ஏத்துங்க. வெங்கட் தூக்கு. புடி புடி. மெதுவா பாத்து. மாமா படிச்சு பார்த்து கழுத்து போடுங்க மாமா. நீங்க படிச்சிட்டீங்கல்ல மாப்ள? நான் படிச்சிட்டேன் மாமா. அது போதுமே மாமா, எதுக்கு ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு அப்புறம் கழுத்து போடுங்க. உங்களை நான் சந்தேகப்படுறது என்னையே நான் சந்தேகப்படுற மாதிரி. தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்த கதையாயிடும். நீங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறதே பெரிய விஷயம். இதுல நான் உங்க மேல சந்தேகப்பட்டா அந்த பாவத்தை நான் எங்க போய் கழுவுறது? மாப்ள, ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் உங்க பேர்ல எழுதுறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். கடைசி நேரத்தில் நீங்க தான் வேணான்ட்டீங்க. அப்பவே இதெல்லாம் எழுதி வச்சிருந்தா இப்ப நீங்க வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலைய வேண்டியது இல்லைல்ல? அண்ணே, கையெழுத்து வாங்குற சாக்குல தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காரு. அதுவும் இல்லைன்னா இந்த பக்கமே வரமாட்டாரு. என்ன ராஜி இப்படி சொல்லிட்டீங்க? கழுத்து வாங்க மட்டுமா மாமா பார்க்க வரேன்? மாமாவை பார்த்துட்டு பேசிட்டு போனாதான் எனக்கு வேலையே ஓடும். மாமா ஒரு நாள் பார்க்கலன்னா கூட எனக்கு வெறுமையா இருக்கும். மாமாவுக்கு நல்லாவே ஐஸ் வைக்கிற துவாரக்கு. ச்சே. என்னங்க, துவாரகேஷ் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இதை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ராஜி, என்னம்மா இது? தொட்டதுக்கெல்லாம் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவியே, நீ சும்மா இருன. ஏய், எதுக்கு இங்க மசமசா நின்னுட்டு இருக்க? நீ உள்ள போ. இந்தாங்க மாப்ள. சரி, நான் கிளம்புறேன் மாமா. என்ன மாப்ள அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இருங்க, என் பையன் மயில் வரேன்னு சொல்லியிருக்காப்ல. அப்போ சுஷ்மா கூட வராளா? அதை ஏன் கேக்குற? மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சுத்தமா எங்களை மறந்துட்டா. போன் கூட நான் தான் பண்றேன் அவளுக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவ வீட்ல எல்லா வேலையும் அவ தான் பாக்குறாளாம். இங்க இருந்த வரைக்கும் கிச்சன் பக்கம் எட்டி கூட பாக்கல. புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா. இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவு விவரமா இருக்குங்க. மாமியாரை எப்படி கைக்குள்ள போட்டுக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குங்க. உன் மகளுக்கு பொறுப்பு வந்துடுச்சுன்னு சந்தோஷப்படுமா? உன் மருமக வரட்டும், எல்லா வேலையும் அவளையே செய்ய வைக்க போறேன். அப்பா பாப்பா. ஹலோ துவாரகேஷ். வாங்க மயில். வாங்க மயில், உட்காருங்க. உட்காருப்பா. எப்படிப்பா இருக்க? சுஷ்மா எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கும். கஸ்தூரி எங்கப்பா? உள்ளதான் இருக்கா. ஆமா, அவளை பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போட்டோ அனுப்பியிருக்கோம். இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. காணாம போன பொண்ணுங்க லிஸ்ட்லயும் கஸ்தூரி பேர் இல்ல.
பேசாம நியூஸ் பேப்பர்ல போட்டோ போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா என்ன? வேண்டாம்மா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. ராஜி, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ஆமாம் ராஜி, கஸ்தூரிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு மீடியாவில் ஃபோட்டோ கொடுத்துட்டோன்னா கஸ்தூரிக்கோ அவங்க குடும்பத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. கஸ்தூரி விஷயத்தில் நம்ம கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படணும். இப்படியே சொல்லிட்டே இருங்க. எப்பதான் கஸ்தூரியோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சி அவளை ஒப்படைக்கிறது? எத்தனை நாள் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க முடியும்? ராஜி, அந்த பொண்ணு இங்க இருக்கிறதுனால யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை. இன்னும் சொல்ல போனா தோட்ட வேலையிலேருந்து சமையல் வேலை வரைக்கும் எல்லாத்தையும் அவ ஒருத்தியே இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. வீட்டையும் சுத்தபத்தமா வச்சுக்கிறா இல்லம்மா. கஸ்தூரி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே அழகா மாறிடுச்சு. அண்ணே, நீ பாட்டுக்கு சும்மா அளந்து விடாத. இதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இப்பவும் இருக்கு. உனக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டா போதுமே, அவங்க தான் உலகத்திலேயே சிறந்தவங்கன்னு பேச ஆரம்பிச்சிருவ. அத்த, கஸ்தூரி இங்க இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான்ப்பா. அடையாளம் தெரியாத ஒருத்தன் வீடு வரைக்கும் வந்து வாட்ச் பண்றான். எவ்வளவு ஒருத்தி கோவில்ல பார்த்து சொந்தம் கொண்டாடுறா. இவன் என்னடான்னா சாமிக்கும் பூஜை பண்றா, யாருக்கும் தெரியாம சர்ச்சுக்கும் போறா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவன் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. எனக்கு என்னமோ இவளால ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயமா இருக்கு. ஏம்மா, கஸ்தூரி நம்மள என்னம்மா பண்ணிட முடியும்? அண்ணே, உனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. வீட்டுல நீயும் நானும் தனியா இருக்கோம். திங்கிற சாப்பாட்டுல ஏதாவது மயக்க மருந்து கலந்து கொடுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? ராஜி, இது கொஞ்சம் அநியாயம். கஸ்தூரியை பார்த்தா உனக்கு அப்படியாமா தோணுது? என்ன திருட வரவன் முகத்துல எழுதி ஒட்டியா இருக்கு? முகத்தை பார்த்து யாரையும் எடை போட முடியாது. வீட்டுல தனியா இருந்தவங்களை தாக்கி நகை பணம் கொள்ளைன்னு இன்னைக்கு கூட பேப்பர்ல நியூஸ் பார்த்திருக்கோம். ராஜி, கஸ்தூரியை பார்த்தா அப்படியேப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியல. அத்த, அந்த பொண்ணுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்திருந்தா கண்டிப்பா என் என்கொயரியில தெரிஞ்சிருக்கும். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மா, கஸ்தூரி நம்மள நம்பி வந்திருக்காமா. அவகிட்ட எந்த தப்பு இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. அண்ணே, நான் ஒன்னும் காரணம் இல்லாம சந்தேகப்படல. அவன் நடவடிக்கை சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. உன் சந்தேகத்தை கொண்டு போய் குப்பையில போடுமா. ஏமா, கந்த சஷ்டி கவசம் சொல்ற ஒரு பொண்ணு சர்ச்சுக்கு போனா தப்பா? அதை வச்சுட்டு அந்த பொண்ணு மேல சந்தேகப்படுறது முட்டாள்தானம்மா. அண்ணே, முன்ன பின்ன தெரியாதவங்கள கண்மூடித்தனமா நம்புறது முட்டாள்தனம் தான். எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இது பாரு துவாரகேஷ், அவ இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு பயமா தான் இருக்கு. ராஜி, உனக்கு இருக்கிறது தேவையில்லாத பயம். முதல்ல உன்னை ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட கூட்டு போகணுமா. யாரோ ஒருத்திக்காக கூட பிறந்த தங்கச்சியை பைத்தியம் சொல்வியா? நான் அப்படி சொல்லலம்மா. அப்போ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை. எதுக்குமா இவ்வளவு கோவப்படுற? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. எல்லாமே உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்க. என்னமோ பண்ணு போ. அத்த, பாத்தீங்களா மாப்பிள்ள, ஸ்னேகா நம்மளை விட்டு போனதுலேருந்து இப்படி தான் தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறா. என்ன சொன்னாலும் ஏற்று பேசுகிறா. சரி விடுங்க மாமா, எல்லாம் போ சரியாயிடும். சரி அப்பா, அப்போ நான் கிளம்புறேன். மயில், என்னப்பா? அடுத்த வாரமாக சுஷ்மா கூட்டுவாப்பா. அவளை பார்த்து பேசினா தான் உங்கள் அத்தை சரியாவா. சரிப்பா. துவாரகேஷ் வரீங்களா? மாமா கிட்ட சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு அப்புறமா கிளம்புறேன். சரி, பார்ப்போம். இந்தா சாப்பிடு. போதும்பா. சாப்பிடுன்னு சொல்றேன்ல. சாப்பிடு. வேணும். சாப்பிடணும். சீக்கிரம் சாப்பிடு. சரக்கு அடிக்கலாம்னா கையில் காசு இல்லையே. எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஐயய்ய, கட்டிங்க்கே பத்தாது போல இருக்கே. என் பொண்டாட்டிகிட்ட போய் காசு கேட்டால் என்னை கொன்னே போட்டுருவா. இருக்கிற கோபத்தில் என்னை கொன்னுடுவாளே. என்னடா இது சோதனையாக இருக்குது. வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம். யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்கு
என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இவன் ஏன் இங்கே வர்றான்? சஞ்சய் தம்பிக்கு சகலையாக போறானா? வரட்டு இன்னைக்கு அவனை ஒரு ரெகலை கட்டிட வேண்டியதான். ஏய் நில்லு, எங்க வந்த? பிரியாவை பார்க்க. பிரியாவா? அதெல்லாம் பார்க்க முடியாது. கிளம்பு கிளம்பு நீங்க யாரு? தம்பி இங்கே பாரு, நான் சரக்கு அடிக்காம யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேங்கிறது என்னோட கொள்கை. என்ன சீண்டாத. கிளம்பு கிளம்பு கிளம்பு. நான் பிரியாவை பார்த்து பேசிட்டு போயிடுறேன். என்ன நீ பாட்டுக்கு வந்து உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு வீட்டில் வந்து சம்மந்தம் பேசிட்டு அதனால அந்த வீட்டில் குழப்பமாக்கி தெரியுமா? அண்ணே அதை பத்தி பேசதானே இப்ப நான் வந்திருக்கேன். அதை பத்தி பேசவா? அதை பத்தி பேசையா இங்கே வந்த? சஞ்சய் தம்பி ஒர்க் ஷாப்ல இருப்பாப்புல, அங்க போய் பேசு. போயிட்டே இங்க வராத. நான் பிரியாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அடி ஏய், வீட்டில் தனியா இருக்க பொம்பளைட்ட உனக்கு நான் பேச்சு வேண்டி கிடக்கு. இங்க பாரு, ஏரியா பசங்க பார்த்தாங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானுங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு, போயிட்டே இரு. அண்ணா நான் பிரச்சனை பண்ண வரலண்ணே, பிரியாவை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னது? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஆமா, நீ வர்றது பிரியாவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? நீ வெயிட் பண்ணு, நான் பிரியா கிட்ட போய் பேசிட்டு அந்த பொண்ணு உன்னை பார்க்கணும்னு சொன்னா நான் வந்து சொல்றேன், நீ போய் பாரு. அப்படி அந்த பொண்ணு பார்க்க முடியாதுன்னு சொன்னிச்சுன்னு வச்சுக்க, நீ போயிட்டே இருக்கணும். தெரியுமில? இங்கேயே இரு, வரேன். என்னம்மா திடீர்னு பேண்ட் ஷர்ட்டில் வந்து நிற்கிற? நான் பிரியா இல்லை, அவளுடைய அப்பா. நீங்களா? சரக்கு அடிக்கலைன்னா கண்ணு கூட சரியா தெரிய மாட்டேங்குது. தங்கச்சி சொல்லுங்கண்ணே. அன்னைக்கு சம்மந்தம் பேச ஒருத்தன் வந்தால, அவன் வந்திருக்காமா. அவன் உங்ககிட்ட பேசணுங்கிறான். யாரு? அருணா? அவனே தான் சார். போறான்னு சொன்னா கேட்க மாட்டான் சார். சஞ்சய் தம்பி இல்லாத நேரத்தில் இவனுக்கு இங்க என்ன வேலை? நானே ஏற்கனவே வேற டென்ஷன்ல இருக்கிறேன். இவன் வேற வந்து 7:30 கூட்டுறான். அப்பா அருணை போ சொல்லுங்கப்பா, கதவை சாத்துங்க நீங்க. ஓகே தங்கச்சி, வர்றம்மா. தம்பி, அந்த பொண்ணு உன்னை பார்க்க விரும்பலையாம். ரொம்ப காண்டா இருக்கு உன் மேல. உள்ள போனீங்கன்னா ஒரே ரகலை ஆயிடும். கிளம்புங்க கிளம்புங்க. என்ன பார்க்க விரும்பலன்னு பிரியா சொன்னால? ஆமா தம்பி, அந்த பொண்ணு சொல்லிதான் நானே வந்து சொல்றேன். போங்க. இங்க பாருங்க, மீறி போனீங்கன்னா உள்ள பெரிய பிரச்சனை ஆயிடும், ரகலை ஆயிடும். நீங்க போற வழியை பாருங்க. இல்லண்ணே, என்ன நடந்தாலும் சரி, நான் பிரியா பார்த்து பேசிட்டு தான் போவேன். இன்னைக்கு 7:30 தான். இரா இந்தா சாப்பிடு. சாப்பிடு பிரியா, சாப்பிடுன்னு சொல்றேன்ல. பிரியா பிரியா பிரியா, கதவை தர பிரியா, நான் உங்ககிட்ட பேசணும் பிரியா. என்னம்மா பண்றது? இவர் எதுக்குப்பா இங்க வந்தாரு? கதவை திறக்காதீங்கப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பிரியா ப்ளீஸ் பிரியா, கதவை தர. உங்ககிட்ட பேசிட்டு நான் போயிடுறேன். அப்பா வேண்டாம்ப்பா, கதவை திறக்காதீங்க. பிரியா ப்ளீஸ் பிரியா, கதவை தர பிரியா. பிரியா ப்ளீஸ் பிரியா, கொஞ்சம் கதவு தர பிரியா. வாமா, அருண் என்னதான் சொல்றான்னு கேட்பேன். அவர் வீட்டுல வேற இல்லப்பா, வேண்டாம்ப்பா. இல்லம்மா, கதவை தட்டிக்கிட்டு இருந்தான்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நமக்கு தானம்மா அசிங்கம். அருணை உள்ள வர சொல்லு. ஐயோ சொன்னா கேளுங்கப்பா, வேண்டாம்ப்பா. இரு பிரியா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் பிரியா. அப்பா ப்ளீஸ் பிரியா, கொஞ்சம் கதவு தர பிரியா. பிரியா என்ன வேணும்? உள்ள வரலாமா? வாங்க. என்னவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க தம்பி, மாப்பிள்ளை வந்தா பிரச்சனை ஆயிடும். பிரியா, என் மேல கோவமா?